திருவருகை காலம் 4வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 1 அருள்வாக்குகள் 67 79 வரை. முதுமையில் அற்புதமான முறையில் பிறந்த குழந்தைக்கு 8ஆம் நாளில் விருத்த சேதனமும் பெயர் வைக்கும் சடங்கும் வைக்கின்ற போது செக்கரியா தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு பாடிய இறைவாக்கு பாடல் இன்று நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எலியா மீண்டும் மண்ணுலகிற்கு வந்து மெசியாவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார் என்ற பொதுவான நம்பிக்கை யூதர்கள் மத்தியில் இருந்தாலும், மெசியா இயேசுவின் வருகைக்கு தன் மகன்தான் பாதைகளை செம்மைப்படுத்தப் போகிறான், மக்களை தயார் செய்ய போகிறான் என்று இந்த பாடலில் இறைவாக்கு உரைக்கிறார். கிறிஸ்தவர்களின் வழி பொதுவாக 4 படிநிலைகளை கொண்டது என்று செக்கரியா இந்த பாடலின் வழியாக இறைவாக்கு உரைக்கிறார். 1. தயாரிப்பு. கிறிஸ்துவின் வழியாக கிறிஸ்துவோடு கிறிஸ்துவில் வழிநடக்க நமது வாழ்வு முழுவதையும் தயாரித்து நிலைவாழ்வுக்குள் இயேசுவோடு பயணிக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவே நமக்கு சரியான வழி. 2. உண்மை கடவுளை பற்றிய சரியான அறிவு. நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த வானக தந்தை அன்புள்ளவர், மன்னிப்புள்ளவர், தன் மகன் வழியாக மீட்கக்கூடியவர் என்கின்ற ஞானம் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். 3. பாவங்களை மன்னிக்கின்றவர். இயேசு தன் துன்பம், மரணம், உயிர்ப்பினால் தந்தையிடமிருந்து துண்டிக்கப்பட்ட உறவையும் உடைபட்ட மனதையும் ஒன்று சேர்க்கும் வல்லமை பெற்றவர், நம்மை மன்னிக்கின்ற கடவுள். 4. அமைதியின் வழியில் நடப்பது. துன்பமில்லாத இடத்தை அமைதி இருக்கிறது என்று சொல்ல முடியாது. தொல்லை இல்லாத இடம் என்று ஒன்றுமில்லை. மனிதன் ஓர் உயர்ந்த நிலையை அடைவதற்கு தேவையான அனைத்தின் முழுமையாகும் நம்முடைய வாழ்வு. நம் வாழ்வில் உயர்ந்த உன்னத நிலையை அடைய அனைத்து வழிகளையும் திரு அவையில் இயேசு நிறுவியிருக்கிறார். தூய ஆவியாரை தந்திருக்கிறார். நல் வழியில் நடக்க, நம்மை வழிநடத்த இறை வார்த்தையை தந்திருக்கிறார். அதனுடைய ஒளியில் நாம் வழிநடக்க அருள் அடையாளங்களை தந்திருக்கிறார். நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள அன்னை மரியாவையும் புனிதர்களையும் தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க ஜெபிக்கும் தோழர்களாக இருந்து நம்மோடு பயணிக்கவும் அவர்களை கொடுத்திருக்கிறார். எனவே அமைதியை பெற்று அமைதியின் தூதராக நாம் வாழ முடியும். இன்றைய நற்செய்தி படிப்பிக்கின்ற படிப்பினை என்ன? 1. சந்தேகப்பட்ட செக்கரியாவுக்கு தூய ஆவியார் அருளப்பட்டது போல நாமும் தூய ஆவியார் நம்மை ஒவ்வொரு நாளும் திருநிலைப்படுத்தவும் திடப்படுத்தவும் வேண்டுவோம். இயேசு எங்களில் மீண்டும் பிறக்கிறார் என்பதற்காகத்தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் என்று அடுத்தவர்களுக்கு செக்கரியாவை போல இறைவாக்கு உரைப்போம். அமைதியின் தூதர்களாகவும் நம்மால் வாழ முடியும். 2 மனிதர்கள் இருக்கின்ற போது சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஆனால் அங்கே தூய ஆவியார் செயல்படுகின்ற போது அமைதி அங்கே நிலவ முடியும். தூய ஆவியாரை அனுமதிக்கின்ற போது இவையெல்லாம் நடைபெறும். ஆமீன்.